குரூப் நண்பர்களுக்கு வணக்கம். மேலே பாருங்க, வண்டி வந்து பார்த்தீங்களா, கோட்ரா ஜெட்டு ஸ்விஃப்ட் இன்ஜின், டாடா மான்சா 2011 லாஸ்ட் எண்ட் மாடல். வண்டி வந்து பார்த்தீங்களா அவுரா டைப்ல வந்துருக்குதுங்க. வண்டி பாடி லைனில் வந்து பார்த்தீங்களா 100% பக்காவாக இருக்குங்க. டெண்டு கிராச்சஸ் இந்த மாதிரி எதுவுமே வண்டியில் இருக்காது. வண்டி தெளிவான பாடிங்க. இன்ஜின் வந்து பார்த்தீங்களா 100% இன்ஜின் வந்து அப்படியே இருக்குங்க. ட்ரிப் பண்ணாத மீட்டர். 1,00,000 கிலோமீட்டர் தான் அப் டு டேட் இப்போ வரையிலுமே ஓடி இருக்குது. சர்வீஸ் ரெக்கார்டுங்க. ட்ரிப் பண்ணாத மீட்டருங்க. 1,00,000 தான் ஓடி இருக்கு. இன்ஜின் கோட்ரா செட்டு ஸ்விஃப்ட் இன்ஜின் இதில் வரும். வண்டி வந்து அண்டர் சேஸ்லாம் அவ்வளவு தெளிவாக இருக்குதுங்க. ஃபேன்சி நம்பர் 7707. வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். எஃப்சி வந்து 2026 12வது மாதம் வரல எஃப்சி கரண்டில் இருக்குதுங்க. 2 ஓனர். லெதர் சீட்டு, ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ டைப்புங்க. வண்டி வந்து பார்த்தீங்களா டேஷ்போர்டில் கம்பெனியுடைய ஆடியோ சிஸ்டம் வருது இல்லைங்களா, அந்த ஆடியோ சிஸ்டம் வருது. அது கூட ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. பவர் விண்டோ எல்லாமே நல்லா இருக்குதுங்க. வண்டி வந்து தெளிவான பாடி, தெளிவான இன்ஜினு. ஸ்விஃப்ட் இன்ஜின் இதில் வரும். அவுரோ டைப்பு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்களா டயர் எல்லாமே 80 பைசா கண்டிஷனுக்கு மேலே தான் இருக்கும். வண்டி நல்லாயிருக்கும். 1,38,000 கோட் பண்ணுதுங்க. ஒரு 5 ரூபா முன்ன பண்ண கிடைக்கும். ஐடியா இருந்தால் கால் பண்ணுங்க. ஒரு ஃபேமிலிக்கு நல்ல வெஹிக்கிளுங்க. வண்டி சுத்தமாக வந்து அவங்க வந்து சொந்த யூசேஜுக்கு மட்டும்தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க. வண்டி அதிகமாக ஓடலை. அதனால் எடுத்தால் இன்னொரு 5,00,000 கிலோமீட்டர் வரலும் நல்லாவே ஓட்டலாம். வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்குங்க. வண்டி இன்னைக்கு மார்க்கெட்டெல்லாம் வந்து பார்த்தீங்களா 1,80,000, ஒருத்தர் 2,00,000 ரூபா கூட போடுறாங்க. நம்ம வெறும் 1,38,000 போட்டிருக்கோம். அதுலேயும் ஒரு சின்ன வித்தியாசத்தில் உங்களுக்கு பண்ணித்தரேன். ஐடியா இருக்கிறீங்க கால் பண்ணுங்க. நன்றி.